வணக்கம் நண்பர்களே. அழிஞ்சு போன உலகத்துல உயிரோட இருக்க ஒரு பொண்ணு மட்டும் என்ன செய்ய போறான்ற கற்பனையிலையும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு கதையை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ இதை சுருக்கமா சொல்லணும்னா, சின்ன குழந்தைய ஒரு ரோபோ பாசத்தோட வளர்க்குது. 16 வயசு வரைக்கும் வெளி உலகத்துல வாழ்றதுக்கான பயிற்சியை கொடுத்து தேர்வை நடத்த ரெடியா இருக்கும்போது அவ தங்கியிருந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியை விட்டு வெளியே வரா. அப்பதான் அவ வீடியோல பார்த்த உலகம் வேற, நிஜ உலகம் வேறன்னு புரிஞ்சுக்கிறா. இங்க பலவித ஏலியன்ஸும் பெரிய சைஸ் மிருகங்களும் இருக்கு. அதுங்களை சமாளிச்சு வேற யாருன்னா தன்னை போல உயிர் பொழைச்சிருக்காங்களான்ற தேடுதல் பயணத்தை ஆரம்பிக்கிறா. அப்போ இவளை விரட்டிட்டு வர ஏலியன் அரக்கனை சமாளிச்சு மற்ற மனிதர்களை கண்டுபிடிச்சாலா இல்லையான்ற தரமான காட்சிகளை சிறப்பான அனிமேஷன்ல வெளிவந்திருக்க வாண்ட்லா சீரிஸோட விளக்கத்துல பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் அதிபயங்கர டெக்னாலஜி கொண்ட வீட்டுல ஒரு பாப்பா கதறி அழுதுகிட்டு இருக்கு. அதை கேட்டதும் மதர்ன்ற ரோபோ வந்து அந்த பாப்பாவை தூக்கி அழகா சமாதானப்படுத்துது. குழந்தைக்கு தேவையான பாலை இந்த வீடே ரெடி பண்ணி கொடுக்குது. அதை எடுத்துட்டு போய் 3D ஹோலோகிராம் மூலமா உருவாக்கின இடத்துல உட்காந்து பாப்பாக்கு பால் கொடுக்குது ரோபோ. கொஞ்ச நாள்லயே பாப்பா வளர ஆரம்பிச்சதும் அதுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுக்கும்போது எஃப்னா ஃபேமிலி, அதாவது குடும்பம்னு சொல்லுது ரோபோ. அதுல இருக்க அம்மா போட்டோவை பார்த்து ரோபோவை அம்மாவா நினைச்சு அம்மா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு பாப்பா. அதுக்கு விளையாட ஒரு பொம்மையை கொடுத்து இது பேர் மீகோன்னு சொல்லி தருது ரோபோ. அதை எடுத்துக்கிட்டு இந்த ஹைடெக் வீட்டுக்குள்ள இருக்க எல்லா ரூமோட கதவையும் திறந்து பார்க்கறா ஈவா. ஆனா செவுத்துல இருக்க கஜானா பொட்டி கதவை மட்டும் அவளால திறக்கவே முடியல. அவ என்ன சொன்னாலும் அது சாத்தி கிடக்கிறத பார்த்து கடுப்புல கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே ரோபோ வந்து இந்த கதவை நீ திறக்கிற அளவுக்கு வளரல, அதை திறக்கிறதுக்காக நீ பொறுமையா காத்திருக்கணும்னு சொல்லுது. சரின்னு செவுத்துல இருக்கிற வேலையை பார்க்கறா ஈவா. அதை பார்த்து உன்னோட ஓவியம்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நான் அழிச்சாகணும்னு சொல்லுது ரோபோ. உடனே அது உடம்புல இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிடுறா ஈவா. இதை மட்டும் என்னைக்கும் அழிக்காதீங்கன்னு சொல்றா. சில வருஷங்கள் கழிச்சு பொம்மைப்பட வீடியோக்களை பார்த்த ஈவா, எனக்கு எப்போ நண்பர்கள் கிடைப்பாங்க, நான் எப்போ அவங்க கூட விளையாடுவேன்னு ரோபோ கிட்ட கேட்கிறா. கூடிய சீக்கிரம் அதுக்கான காலம் வரும்னு சொல்லுது ரோபோ. இப்படி காலங்கள் உருண்டோட ஈவாக்கு 6வது பிறந்த நாள் வருது. அவளுக்கு கேக்கு வெட்டி கொண்டாடி ஆம்னிபாடுன்ற டிவைஸை பரிசா தருது ரோபோ. இதை வச்சு என்ன பண்றதுன்னு ஈவா கேட்க, உன்னோட கேள்விகளுக்கு அது பதில் சொல்லும், நீ என்ன வேணாலும் அது கிட்ட கேட்கலாம்னு சொல்லுது ரோபோ. உடனே சந்தோஷமா அதை எடுத்துட்டு போய் கஜானா கதவை திறக்க சொல்லி கேட்கறா ஈவா. சரின்னு அவளை கூட்டிட்டு ஒரு ரூமுக்கு போகுது ரோபோ. அங்க ஆம்னிய வச்சதும் கதவு திறக்குது. உள்ள போய் குழந்தைக்கு விவரங்களை சொல்லுங்கன்னு உத்தரவிடுது ரோபோ. உடனே 3D ஹாலோகிராம் மூலமா ஒரு மனித உருவம் வருது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள்ன்றதுனால தான் நான் உன்னை சந்திக்க வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு என்னோட 6வது பிறந்த நாள். சரி, இப்போவாச்சும் என்ன வெளியே அனுப்புவீங்களான்னு கேட்கறா ஈவா. இப்போதைக்கு முடியாது, ஏன்ற காரணத்தை உனக்கு தெளிவா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோன்னு விளக்க ஆரம்பிக்கிறாரு. நீ இப்போ தங்கியிருக்க இடம் பூமிக்கு அடியில தான் இருக்கு. மனிதர்களால பூமிக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதனால நாம வாழ்றதுக்கு ஏத்த சூழலை அது இழந்துருச்சு. ஆனா இந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆகுது. உன்ன மாதிரியே பல குழந்தைங்கள பூமி ஃபுல்லா இருக்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில வச்சுதான் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரம் உன் குடும்பத்தையும் நண்பர்களையும் நீ சந்திப்ப. அதுக்கு முன்னாடி நீ டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்கு மீகவும் அவன் நண்பர்களும் உனக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்றாரு. அதுங்க விவசாயத்தை பத்தியும் மருத்துவத்தை பத்தியும் கலைத்துறையை பத்தியும் விளக்குதுங்க. இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கிட்டு டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கஜானா கதவு வழியா வெளியே போய் உன் குடும்பத்தையும் நண்பர்களையும் சந்திக்கலாம்னு சொல்றாரு கேட்மஸ். இதை கேட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்ட ஈவா அன்னைக்கு நைட்டு மதர் ரோபோ கிட்ட, மீகவும் நீங்களும் சேர்ந்து டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்கு எனக்கு உதவி பண்ணுவீங்களா, டெஸ்ட்ல என்ன கேள்விகள்லாம் இருக்கும்னு துள்ளி குதிச்சுக்கிட்டே கேக்குறா. நாளையில இருந்து உனக்கு பயிற்சி ஆரம்பிக்கும், அதை நீ நல்லா கத்துக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கணும். நிச்சயமா உனக்கு நானும் மிகவும் உதவி பண்ணுவோம்னு சொல்லிட்டு போறாங்க மதர் ரோபோ. சரி, நானும் நீங்களும் ஒரு குடும்பமானு கேட்கறா ஈவா. நிச்சயமா கிடையாது, மனிதர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்றது தான் நாம குடும்பம்னு சொல்லுவோம். அதனால கூடிய சீக்கிரம் உன்னோட குடும்பத்தை நீ சந்திப்பன்னு சொல்லிட்டு போகுது ரோபோ. அதை கேட்டு சீக்கிரம் அவங்கள பார்க்கணுன்ற வைராக்கியத்தோட தூங்குறா ஈவா. அடுத்த நாள் காலையிலே மீகோ ஈவாக்கு தேவையான பயிற்சிகளை ஆரம்பிக்குது. வெளி உலகத்துல வாழ்றதுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சொல்லி தருது. கணக்கு பாடத்துல இருந்து அறிவியல் தொழில்நுட்பத்தோட சாராம்சத்தையும் சொல்லி தருது. சமைச்சு சாப்பிடுறதுல இருந்து மலை ஏறுற வரைக்கும் எல்லா பயிற்சிகளையும் சொல்லி தருது. இப்படியே காலங்கள் உருண்டோட ஈவாக்கு 16வது பிறந்த நாள் வருது. அப்போ கேக்கு வெட்டுறதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அடுத்த நாள் டெஸ்ட் எடுக்க போறதை நினைச்சு ஆர்வமா இருக்கா ஈவா. அதை கவனிச்ச மதர் ரோபோ, உன்னோட இதய துடிப்பு அதிகமா இருக்கே, பேசாம உன் டெஸ்ட்டை வேற நாளைக்கு வச்சிடலாமான்னு கேக்குது. அதெல்லாம் கிடையாது, எப்படா நான் இந்த டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே போவேன்ற ஆர்வத்துல இருக்கேன். அதனால என் அனுமதி இல்லாம என்னோட உடல்நிலையை நீங்க சோதிச்சு பார்க்காதீங்கன்னு சொல்றா ஈவா. அன்னைக்கு நைட்டு அவ ரூம்ல படுக்காம கேம்ப் மாதிரி ரெடி பண்ணி வச்ச இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கா. நாளைக்கு டெஸ்ட்ல பாஸ் ஆனதும் வெளியே போய் மற்ற மனிதர்கள் கூட எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருவேளை டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பண்றதுன்னு ஆம்னி கிட்ட கேட்க,
திரும்பவும் பயிற்சி ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு தான் நீ மறுபடியும் டெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்லுது. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி செவுத்துல உதைக்கும் போது சத்தம் கேக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு ஆம்னி கிட்ட கேட்டா, தடை செய்யப்பட்ட பகுதியை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லுது ஆம்னி. அப்படின்னா அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சர்க்கியூட் போர்ட்ல அவளோட கைவரிசையை காட்டி மின்காந்த சக்தியால இணைக்கப்பட்ட கதவை தூக்குற மாதிரி செட் பண்ணிடுறா. அதுக்கு நடுவுல ஒரு பொட்டியை வச்சு உள்ள பூந்து என்ன இருக்குன்னு பார்த்தா, கைவிடப்பட்ட ஆராய்ச்சி அலுவலகத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களோட பேரை எழுதி வச்சிருக்க சேர் இருக்கு. அதை கவனிச்சு இங்க என்ன தவிர வேற யாருன்னா இருக்கீங்களான்னு மத்த ரூம்ல தேடி பாக்குறா. ஆனா சுத்து வட்டாரத்துல யாருமே கிடையாது. இருந்தாலும் மனந்தளராம தேடும்போது ஒரு அறைக்குள்ள வெளியே போறதுக்கான கஜானா கதவு லைட்டா திறந்து இருக்கிறத கவனிச்சு என்ன ஏதுன்னு வந்து பாக்குறா. அதை கஷ்டப்பட்டு திறக்க முயற்சி பண்ணாலும் முடியாம போகுது. ஆனா அங்க இருக்க மரவேர்ல ஒரு பேப்பர் இருக்கிறத பார்த்து என்ன ஏதுன்னு எடுத்து படிச்சு பாக்குறா. அதுல ஒரு சின்ன பொண்ணு அப்பா அம்மா கூட இருக்கிற போட்டோவும் கீழே வாண்டுலான்னு எழுதி வச்சிருக்கிறதையும் படிச்சு பாக்குறா. சரி வாண்டுலானா என்னன்னு ஆம்னி கிட்ட கேட்டா, இப்படி ஒரு வார்த்தை இங்கிலீஷ் புக்லயே கிடையாதுன்னு சொல்லுது. அந்த பேப்பருக்கு பின்னாடி சீக்கிரம் எங்களை வந்து கண்டுபிடி ஈவான்னு எழுதி வச்சிருக்கிறத பார்த்து எனக்காக யாரோ காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறா. அந்த சமயம் வெளியே லைட் அடிச்சு எதையோ தேடிக்கிட்டு இருக்க ஸ்பேஸ் ஷிப்பை கவனிச்சு ஆம்னி டிவைஸ் மூலமா என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சிக்னல் கொடுக்கறா ஈவா. உடனே அந்த ஸ்பேஸ் ஷிப் இவ இருக்க இடத்துக்கு வந்து தரையிறங்குது. அதுல இருந்து வந்த வினோத ஜந்து துப்பாக்கி எடுத்து கண்டமேனிக்கு சூட ஆரம்பிக்குது. என்னடா நடக்குது இங்கன்னு பதறி போன ஈவா உடனே வந்த வழியாவே திரும்பி ஓடி போய் உள்ள பூந்துடுறா. அந்த மர்ம ஜந்து நுழையாதபடி கதவுக்கு கீழே வச்சிருந்த பொட்டியையும் தட்டி விட்டுடுறா. அப்போ மதர் ரோபோ வந்து நீ தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்க, இதனால எந்த ஆபத்து வரும்னு தெரியலையேன்னு சொல்லும் போதே அந்த மர்ம ஜந்து கதவை பேக்க ஆரம்பிக்குது. உடனே ஈவாவை கூட்டிட்டு ஓடின மதர் ரோபோ கிட்ட அது என்ன ஜந்துன்னு கேக்குறா. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து தப்பிக்கிற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த ஃபெசிலிட்டியில இருக்க பாதுகாப்பு சாதனங்களோட உதவியால அந்த மர்ம ஜந்தை தாக்க சொல்லுது. அடுத்து இது நாள் வரைக்கும் மூடி இருந்த கஜானா கதவையும் திறக்க சொல்லி கோட சொல்லுது. அப்போ பாதுகாப்பு சாதனங்களை தெறிக்க விட்டு உள்ள வந்த மர்ம ஜந்து கதவையும் நாசம் பண்ணிடுது. சரி வா கிச்சனுக்கு போலாம்னு சொல்லி கூட்டிட்டு போய் இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஒரு ஃபெசிலிட்டிலையும் 6 குழந்தைகள் இருக்கும். ஆனா இதுல மட்டும் நீ தனியா தான் வளர்ந்த. இது நாள் வரைக்கும் நீ கத்துக்கிட்ட பாடத்தை வச்சு வெளியே போய் உயிர் பொழைச்சி உன் நண்பர்களை தேடி கண்டுபிடி. உனக்கு தேவையான உணவுப் பொருட்கள் இதுல இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு கிளம்புன்னு மேல இருக்க கதவை திறந்து விடுது ரோபோ. சரி நீங்களும் என் கூட வாங்கன்னு கூப்பிட்டா, இந்த ஃபெசிலிட்டியில உன்னை பாதுகாக்கிறது தான் என்னோட கடமை, அதுல இருந்து என்னால மீற முடியாது, நீ கிளம்புன்னு கட்டி தழுவி அனுப்பி வைக்குது மதர் ரோபோ. சரின்னு வேற வழி இல்லாம மேலே ஏறி போறா ஈவா. அதுக்குள்ள அந்த மர்மஜந்து உள்ள புந்து சர்வ நாசத்தை உண்டாகுது. இவ்வளவு நாள் வளர்த்த மதர் ரோபோக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே வெளியே வந்து விழுந்த ஈவா மனிதர்கள் இல்லாத உலகத்தை முறையா பாக்குறா. அவளை சுத்தி பெரிய பெரிய மரங்களும் அடர்ந்த காட்டு பகுதியாவும் இருக்கு. அப்போ இந்த ஃபெசிலிட்டில இருந்து இவளை தேடிட்டு வந்த மர்மஜந்த கவனிச்சு ஒரு கல்லை எடுத்து வேற பக்கமா தூக்கி போடுறா. அந்த சத்தம் கேட்டு மர்மஜந்து போனதும் இவ இன்னொரு பக்கமா ஓடுறா. கொஞ்ச தூரத்திலேயே பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேர வானத்துல இருக்க ஏகப்பட்ட அமானுஷ்ய கோடுகளை பார்த்து வாய உலகிறா. அப்போ லைட் அடிச்ச ஸ்பேஸ்ஷிப் இவ பக்கமா வர்றதை கவனிச்சு பதறி போய் பள்ளத்தாக்கல விழுந்துடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்தா அவ எந்தவித சேதாரமும் ஏற்படாம பாதுகாப்பான இடத்துல தான் கீழே விழுந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறா. அப்போ அவ கண்ணு முன்னாடி திமிங்கலம் கூட்டம் கூட்டமா பறந்து போகுது. அது மட்டும் இல்லாம இவ விழுந்தது பெரிய சைஸ் பூவுன்றதையும் அது தன்னால நகர்றதையும் பார்த்து பதறி போறா. அந்த பூ இவளோட சேர்த்து மூடும் போது பட்டுனி எகிரி குதிச்சு கீழே வந்துடுறா. என்னடா இது வினோதமா இருக்கு, திமிங்கலங்கள் பறக்குமா, மரம் நடக்குமான்னு ஆம்னி கிட்ட கேக்குறா. நீ கேக்குறதெல்லாம் அறிவியலுக்கு அப்பாற்பட்ட விஷயம்னு சொல்லுது ஆம்னி. அப்போ பெரிய சைஸ் பட்டாம்பூச்சி இவ பக்கத்துல பறந்து வரத கவனிச்சு கிட்ட நெருங்கி போறா. அது இவளை வெறித்தனமா அட்டாக் பண்ண வருது. உடனே செடியை புடுங்கி அது வாயில திணிச்சதும் அந்த செடியை எடுத்துட்டு பறந்து போகுது. சரி இந்த சுத்து வட்டாரத்துல வேற எதனா ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு தேடி பார்க்க சொல்லி ஆம்னி கிட்ட கேக்குறா. அது உயரமான இடத்துக்கு போனதா என்னால ஸ்கேன் பண்ண முடியும்னு சொல்லுது. சரின்னு விழுத பிடிச்சி மரத்து மேலே ஏறி இப்போ ஸ்கேன் பண்ணுன்னு சொல்றா. இந்த பகுதியில் எந்தவித ஃபெசிலிட்டியும் இல்லைன்னு ஸ்கேன் பண்ணி சொன்னதும் சரி நம்ம ஃபெசிலிட்டியில் இருக்க மதருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அவங்களோட சிக்னல் எனக்கு கிடைக்கலன்னு சொன்னதும் பயங்கரமா வருத்தப்படுறா. சரி அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட எவ்வளவு நாளைக்கு தேவையான உணவு இருக்குன்னு கேட்குறா. 14 நாளைக்கு தேவையான உணவு இருக்குன்னு சொல்லுது ஆம்னி. அந்த சமயம் தூரத்துல ஒருத்தர் எதையோ தேடிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சு இன்னொரு மனிதனை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஐயா பெரியவரே கொஞ்சம் நிலுங்கன்னு கத்திக்கிட்டே ஓடி வரா. அந்த சமயம் மலைப்பாம்பு சைஸுக்கு ஒரு விழுது வந்து ஈவாவை பிடிச்சிருது. உயிருள்ள பூ ஒண்ணு அவளை தரத்தரன்னு இழுத்துட்டு போய் முழுங்கிடுது. அப்போ கத்தியை வீசி எறிஞ்சு அவளை காப்பாத்திடுறாரு மர்ம ஆசாமி. ஈவா பூக்குள்ள இருந்து வெளியே வரும்போது அவ கையில இருந்த ஆம்னி டிவைஸை எடுத்து பாக்குறாரு. நல்ல வேலை என்னை காப்பாத்தினதுக்கு நன்றின்னு சொல்லி அவர் மூஞ்ச பார்க்கும்போதுதான் பயமுள்ள அதுவும் ஒரு வினோத ஜந்துன்னு தெரிஞ்சுக்கிறா. இது வெட்டி போட்ட பூவோட விழுதுல இருக்க சாரை குடிச்சிட்டு அதை பாட்டில்லையும் ரொப்பி வச்சுக்குது. என் பேரு ஈவா, நான் மனித இனத்தை சேர்ந்தவ, என்ன மாதிரி யாரையாவது பார்த்திருக்கீங்களான்னு கேட்கும்போது ஆபத்து வருதுன்னு அது பாஷையில சொல்லுது.
அது யாரடான்னு பார்த்தா ஃபெசிலிட்டிக்குள்ள பூந்த கொடூர ஜந்து பறக்கும் விலங்கு மூலமா இவங்களை விரட்டிக்கிட்டு வருது. உடனே 2 பேரும் அதுகிட்ட சிக்காம பாதுகாப்பான இடத்துக்கு போய் பதுங்கிடுறாங்க. ஆனா ஒலி அலைகளை வெளிப்படுத்துற துப்பாக்கி மூலமா சுட்டு அந்த இடத்தையே தெறிக்க விடுது. எப்படியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு முயற்சி பண்ணாலும் சல்லீசியா சுட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சிருது 4 கை ஜந்து. அவங்கள தலைகீழ தொங்க விட்டு கறி துண்டுல உப்பை போட்டு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரையும் தவிர்த்து பெரிய சைஸ் ஜந்துவை வேற கட்டி போட்டு வச்சிருக்காப்புல. அப்போ ஈவா வச்சிருந்த லேசர் டிவைஸ் மூலமா அவளோட கை தடுத்து கீழே விழுந்துடுறா. அடுத்து அவளுக்கு உதவி பண்ண ஜீவனை காப்பாத்தலாம்னு பார்த்தா அந்த லேசர் டிவைஸை இன்னொரு ஜந்து எடுத்துட்டு போயிடுது. அப்போ 4 கை ஜந்து பக்கத்துல இருக்க பையில இருக்க கத்தியை காட்டுது உயிர் காப்பாத்தின ஜீவன். அதை சைலண்டா போய் எடுக்கும்போது பை கீழே விழுந்துருது. உடனே அந்த பெரிய சைஸ் ஜந்துக்கு பின்னாடி பதுங்கிடுறா ஈவா. அந்த 4 கை அரக மட்டும் உன்னை பார்த்தானா கொண்டு பொலி போட்டு தின்னுடுவான்னு எச்சரிக்குது ஏதோ ஒண்ணு. அதை கேட்டு யாருடா பேசுனான்னு ஆச்சரியப்பட்ட ஈவா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, எப்படியாச்சும் இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றா. அந்த அரக்கன் கீழே விழுந்த பைய பார்க்கும்போது ஈவா வச்சு விளையாடிக்கிட்டு இருந்த பொம்மை கண்டமேனிக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதை சந்தோஷமா எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் சாப்பிடுற வேலையை பார்க்கறான் அரக்கன். அந்த சமயம் ஃபெசிலிட்டியில இருந்து மதர் ரோபோவை தூக்கிட்டு வந்ததை கவனிச்சு பட்டுன்னு போய் அதை எழுப்ப பாக்குறா. ஆனா சர்க்கியூட் போர்டுல கோளாறு ஏற்பட்டதுனால அது அசைவில்லாம கிடக்கு. சரி நான் உங்களை அப்புறமா சரி பண்றேன்னு சொல்லிட்டு முன்னாடி வரா. அப்போ முதல்ல என்ன விடுவிச்சனா இந்த அரக்கங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுது பெரிய சைஸ் ஜந்து. நீ எப்படி என்னோட பாஷையை பேசுறேன்னா எதுவும் கேட்காம பட்டுன்னு அதோட கை தறுத்து விட்டுடுறா. அந்த ஜந்து உடனே தப்பிச்சு போனதும் அரக்கன் அதை துரத்திட்டு ஓடுறான். இந்த கேப்ல உயிர் காப்பாத்தின ஜீவனை விடுவிச்சுட்டு மதர் ரோபோவையும் தூக்கிட்டு அரக்கம் பறந்து வந்த விமானத்துல ஏறி தப்பிக்கலாம்னு முயற்சி பண்றா. பின்னாடியே உயிர் காப்பாத்தின ஜீவனும் ஏறிடுது. ஆனா அதை சரியா இயக்க முடியாம கண்டமேனிக்கு அதை சுத்த விட்டு கீழே விழுந்துடுறாங்க. அந்த விமானம் இவங்க தலைக்கு மேல சுத்த ஆரம்பிச்சு மேல பறந்து போகுது. சரி உடனே இங்க இருந்து தப்பிச்சாகணும்னு உயிர் காப்பாத்தின ஜீவன் சொல்ல மதர் ரோபோவை விட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்றா ஈவா. அந்த சமயம் திரும்பி வந்த 4 கை அரக்க வேற இவங்களை குறி வச்சு சுட ரெடியா நிக்கிறான். அப்போ மேல பறந்து போன விமானம் திரும்பி அவன் மேலேயே வந்து விழுது. அதனால அரக்கன் கையில இருந்த துப்பாக்கி ஈவா முன்னாடி வந்து விழுது. உடனே அதை எடுத்து ஒலி ஓசையால் அரக்கனை தாக்கிடுறா. அப்போன்னு பார்த்து திரும்பி வந்த பெரிய சைஸ் ஜந்து மதர் ரோபோவையும் மற்ற 2 பேரையும் கூட்டிட்டு ஓடுது. ஆனா சகஜ நிலைமைக்கு திரும்பின அரக்கன் துப்பாக்கி எடுத்துட்டு இவங்களை வெறித்தனமா விரட்டிக்கிட்டு வரான். காட்டுக்குள்ள பூந்து ஓடின பெரிய ஜந்துவை மரத்து மேல நின்று சுட முயற்சி பண்றான். அவங்கிட்ட இருந்து நூல் இழையில தப்பிச்ச ஜந்து அப்படி இப்படின்னு ஓடி போய் பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்து சேருது. அப்போ குறி வச்சு இவங்களை போட்டு தள்ள வரும்போது பட்டுன்னு எகிரி குதிச்சிருது. ஐயோ அம்மான்னு ஈவா கத்தினாலும் கம்முன்னு கடமான்னு சொல்லிட்டு அழகா பறந்து போது பெரிய ஜந்து. எப்படி ரெக்கையே இல்லாம நீ பறக்கிறேன்னு கேட்டா நான் பறக்கல ஏர் கிளைடிங் பண்றேன்னு சொல்லுது பெரிய ஜந்து. பாக்குறதுக்கு அவதார் பொம்மை படத்துல வர பைசன் மாதிரியே இருக்கு. அப்போ இதுங்க கூட சேர்ந்து வானத்துல மிதக்கிற திமிங்கலங்களை பார்த்து வாய பொழகிறா ஈவா. இந்த கண்கொள்ளா காட்சியை சுத்தி காமிச்சுக்கிட்டே வருது பெரிய சைஸ் ஜந்து. ஒரு வழியா கீழே இறங்கி வந்ததும் நீ வாய் திறந்து பேச மாட்ற, ஆனாலும் உன்னோட வாய்ஸ் எப்படி எனக்கு கேக்குதுன்னு கேட்கிறா ஈவா. அதான் எனக்கும் புரியல, நீ மனசுல நினைக்கிறது எனக்கு தெளிவா கேக்குது, நான் மனசுல நினைக்கிறது உன் காதுக்கு கேக்குதுன்னு சொல்லுது பெரிய ஜந்து. எங்களை காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றின்னு சொல்லி அந்த ஜந்துவை கட்டி தழுவுறா ஈவா. அடுத்து ஆம்னி கிட்ட மதர் ரோபோவை சரி பண்ண ஸ்கேன் பண்ண சொல்றா. பின்னாடி இருக்க சர்க்கியூட் போர்டை கரெக்டா வச்சாலே போதும் அவங்க சரியாயிடுவாங்கன்னு சொல்லுது ஆம்னி. அதை ஒட்டுறதுக்கு உயிர் காப்பாத்தின ஜீவன் கிட்ட உதவி கேட்கிறா. அந்த பையபுள்ள ஒரு டப்பால இருந்து பபுள் கம் எடுத்து கொடுக்குறான். அதை வாயில போட்டு மென்னுட்டு கேவலமா இருக்கு டேஸ்ட்னு சொல்லி பபுள் கம்மை எடுத்து மதர் ரோபோவோட சர்க்கியூட் போர்டை ஒட்ட வச்சிடுறா. அப்போ உன்னை காப்பாத்தினது ஏன் தப்புதானு புலம்புது சொக்கா போட்ட ஜந்து. ஆமா நீ எப்படி எங்க பாஷையை இப்ப பேசுறேன்னு கேட்க நான் கொடுத்த பபுள் கம் நீ மன்னதுனால இப்ப நான் பேசுறது உன் பாஷையில கேக்குதுன்னு சொல்லுது. சரி என்ன போல மனிதர்களை எங்கேயாச்சும் பாத்திருக்கியான்னு கேட்கிறா ஈவா. நான் பார்த்த முதல் மனிதனே நீதான், இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது, அந்த அரக்கன் உன்னதான் விரட்டிக்கிட்டு வரான், அதனால நான் தப்பிச்சு போறேன்னு சொல்லுது. அப்போ அது போட்டிருந்த சொக்கால மனித இனத்தோட சிம்பிள் இருக்கிறத கவனிச்சு உனக்கு எப்படி இது கிடைச்சதுன்னு கேட்கிறா. நான் ஒரு ஜந்து கிட்ட இருந்து பண்ட பரிமாற்று முறை மூலமா இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுது. சரி என்ன அந்த ஜந்து கிட்ட அழைச்சிட்டு போன்னு ஈவா கேட்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு போது சொக்கா போட்ட ஜந்து. உடனே ஈவா அது கூட சேர்ந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கும்போது சுயநினைவுக்கு வந்த மதர் ரோபோ சொக்கா போட்ட ஜந்தை தூக்கி வீசிட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குது. ஐயோ மம்மி அது நம்மளுக்கு உதவி பண்ண ஜந்து, தேவையில்லாம அதை அட்டாக் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் பக்கத்துல எதனா ஃபெசிலிட்டி இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கறா ஈவா. மதர் ரோபோ அந்த வேலையை பார்க்கும்போது சொக்கா போட்ட ஜீவன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறா ஈவா. அந்த ரோபோ இருக்கும்போது ஏன் தோணா உனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு கிளம்புது சொக்கா போட்ட ஜந்து. இதை கொடுத்தவங்கிட்ட நீ தான் என்ன அழைச்சிட்டு போக முடியும், உனக்கு என்கிட்ட இருக்க ஆம்னி டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, நீ மட்டும் சொக்கா கொடுத்தவங்கிட்ட என்ன அழைச்சிட்டு போனா கண்டிப்பா இந்த ஆம்னி டிவைஸை உனக்கு நான் கொடுத்துடுறேன்னு சொல்றா ஈவா. அதுக்கு ஒத்துக்கிட்டு என் பேரு ரோவண்டர்னு சொல்லுது சொக்கா போட்ட ஜந்து. அப்படின்னா நானு மதர் ரோபோ ஆட்டோ 3 பேரும் உன் கூட தான் வருவோம்னு சொல்றா ஈவா. அது யாருமா ஆட்டோன்னு கேட்டா என் மண்டக்குள்ள பேசுற அந்த பெரிய ஜந்து தான் ஆட்டோன்னு சொல்றா. அப்போ மதர் ரோபோ வந்து சுத்தி எந்த ஃபெசிலிட்டியும் இல்லமான்னு சொல்ல என்ன போல நீங்க வேற யாரனா வளர்த்தீங்களான்னு ஈவா கேட்க உனக்கு முன்னாடி நான் 8 தலைமுறைகளை வளர்த்திருக்கேன், அதுல ஒரு ஃபெசிலிட்டிக்கும் 6 குழந்தை இருக்கும், உன்னோட தலைமுறையில நீ மட்டும் தான் எஞ்சி இருந்த,
ஏன்னா நம்ம ஃபெசிலிட்டியோட ஒரு பகுதி மட்டும் இனம் புரியாத விஷயத்தால பாதிக்கப்பட்டுச்சு. அதனால 5 பாட்ல இருக்க குழந்தைங்களை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ மட்டும்தான் எஞ்சி இருந்த. அதுக்கப்புறம் தான் உன்னை நான் பாதுகாப்பா வளர்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுது மதர் ரோபோ. சரி, நாம திரும்பி ஃபெசிலிட்டிக்கே போலாம்னு மதர் ரோபோ சொன்னா, இந்த ரோவெண்டர் நம்மள வேற ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போக போகுது. நாம இருக்கிறது பூமியே கிடையாதுன்னு சொல்றா ஈவா. அதுக்கு சாத்தியமே இல்லைன்னு மதர் ரோபோ சொன்னாலும், வானத்துல பாருங்க நட்சத்திரமே இல்ல, செதஞ்சு போன கிரகங்களும் வித்தியாசமான கோடுகளும் தான் இருக்குதுன்னு காட்டுறா. என்னால நிச்சயமா சொல்ல முடியுமா இது பூமி தான், ஆனா இங்க எப்படி ஏலியன்ஸ் வந்துச்சுன்னு தான் தெரியலன்னு சொல்லுது மதர் ரோபோ. அதை கேட்டு ஆச்சரியத்துல வாய பொழகிறா ஈவா. அடுத்த நாள் காலையில இவங்க பயணத்தை ஆரம்பிச்சதும் சுத்துவட்டார பகுதியில் இருக்க எதையும் தொடாத, எதையும் திங்காத, அமைதியா வந்தா மட்டும் போதும்னு சொல்லுது ரோவெண்டர். அப்போ என்னை காப்பாத்துங்கன்னு சின்ன குழந்தையோட அலறல் சத்தம் ஈவாவோட காதுகள்ல மட்டும் கேக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஓடி போய் பாக்குறா. அங்க இவளுக்காக மறைச்சு வச்சிருந்த பொறியில ஒரு குட்டி ஏலியன் ஜந்து மாட்டிருக்கு. அதை காப்பாத்தாத, அது பேரு சாண்ட் ஸ்னைப்பர். அதோட அம்மா மட்டும் இங்க இருந்துச்சுன்னா உன்னை போட்டு தள்ளிடும்னு சொல்றாரு ரோவெண்டர். என்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த குட்டி ஜந்து கிட்ட போய், நான் உனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கேன்னு அந்த குட்டி ஜந்தை சமாதானப்படுத்தி அதோட விலங்க விடுவிக்க முயற்சி பண்றா. ஆனா பக்கத்துல இருந்த டிவைஸ்ல பலூன் ஆக்டிவேட் ஆகி அந்த ஜந்தை தூக்கிட்டு பறந்து போகுது. அப்போ விமானத்துல வந்த அரக்க அந்த ஜந்தை பிடிச்சி உள்ள போட்டுக்கிறான். அந்த கேப்ல இதுங்க தலைமறைவா பதுங்கிடுதுங்க. சுத்தி யாரும் இல்லைன்னதும் அரக்கம் கிளம்பிடுறான். அவன் உனக்கு விரிச்ச வலையில அந்த ஜந்து சிக்கிடுச்சு, பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு முன்னாடி போன்னு சொல்றாரு ரோவெண்டர். ஆனா ஈவா மட்டும் அதை நினைச்சு வருத்தப்படுறா. அங்கிருந்து மொத்த கும்பலையும் இவர் சொக்கா வாங்கின இடத்துக்கு அழைச்சிட்டு போறாரு ரோவெண்டர். அந்த பகுதியை பார்த்து வாய புலகரா ஈவா. அங்க மதர் ரோபோக்கு ஈவாக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட்டுக்க சொல்றாரு. இங்க ஒரு போட்டி நடக்க போறதுனால ஏகப்பட்ட பேர் வருவாங்க, அதனால இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டா உங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லுது ரோவெண்டர். சரின்னு அதை மாட்டிக்கிட்டு போகும்போது இந்த பெரிய ஜந்தை உள்ள வர வேணான்னு சொல்லிடு. அதே போல தண்ணியில குதிக்க கூடாது, மீனை திங்க கூடாதுன்னு எச்சரிக்கிறாரு. ஆனா வேலையா தண்ணியில குதிச்சு நீந்திக்கிட்டே நான் மீனை மட்டும் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது பெரிய ஜந்து. இதுங்களை வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்லிக்கிட்டே அவர் சொக்கா வாங்கின இடத்துக்கு அழைச்சிட்டு வராரு. அங்க மனிதர்கள் பயன்படுத்தின அத்தனை பொருட்களும் இருக்கு. அதை வித்துக்கிட்டு இருக்க ஏலியன் உப்பு மிளகுல இருந்து எல்லாமே என்கிட்ட இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குது. இந்த சொக்கால இருக்க முத்திரை உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேக்குறா ஈவா. அதை பத்தி சொல்லணும்னா 300 ஷெல் எனக்கு வேணும், அதை கொடுத்துட்டு விவரத்தை தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது ஏலியன். இப்போ எங்க கிட்ட எதுவும் இல்லைன்னு ஈவா சொல்ல, அப்போ கடையை விட்டு காலி பண்ணுங்கன்னு துரத்தி அனுப்புது. ராணிக்காக நான் முக்கியமான பொருளை எடுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புது. இந்த காசுக்காக என்ன பண்ணலாம்னு அங்க இருக்க பார்ல உட்காந்து யோசிக்கும் போது, எப்பா மீன் ரேஸ் நடக்க போதில்ல, அதுல பெட்டு கட்டி உங்களுக்கு தேவையான ஷெல்லை வாங்கிக்கோங்கன்னு சொல்லுது அங்க இருக்க ஏலியன். இதுவும் நல்ல யோசனையா இருக்கேன்னு முடிவு பண்ணி பெட்டு கட்டுற இடத்துக்கு வந்து ஆம்னி டிவைஸை நீட்ரா ஈவா. இதை வச்சு ஒரு ஷெல்லுக்கும் பிரயோஜனம் இல்ல, ஒழுங்கா எடுத்துட்டு போயிடுன்னு சொல்றாங்க கடைக்காரங்க. வேற வழி இல்லாம மதர் ரோபோவை 300 ஷெல்லுக்கு படைய வைக்கிறா. அதுல ஜெயிக்கிற மீன் எதுன்னு கடைக்காரங்க கிட்ட கேட்டா வயசான மீனை காட்டி போய் சொல்லிடுறாங்க. அது மேல பந்தயம் கட்டி இவ மீனை போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இவ தலையில நல்லா மிளகா அரைச்சிருக்காங்கன்னு. இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மீன் கிட்ட மனசு மூலமா பேசி நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்றா. போட்டி ஆரம்பிச்சதும் எல்லா மீன்களும் துள்ளி குதிச்சு ஓட வயசான மீன் மட்டும் கடைசியா வருது. 3வது ரவுண்ட்ல தொங்க விடுற பழத்தை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு அறிவிக்கிறாங்க. அதன்படி முதல் ரவுண்ட்ல கடைசியா வந்தது நம்ம வயசான மீன் தான். அடுத்த ரவுண்ட்ல அதை சீரி பாஞ்சி விளையாட வைக்கிறதுக்காக நான் சொல்ற மாதிரி செயல்படுன்னு சொல்லி பக்காவா ரூட்டை பார்த்து வழி சொல்றா ஈவா. அதன்படி தாவி குதிச்சு உள்ள நுழைஞ்சு முன்னாடி போற மீனை அமுகி தள்ளிட்டு இது எகிரி போய் அந்த பழத்தை பறிச்சிருது. இது வரைக்கும் பந்தயம் அடிக்காத வயசான மீன் ஜெயிச்சிருச்சேன்னு எல்லாரும் வாய உலகுறாங்க. உடனே கடைக்காரங்க கிட்ட செல்லை வாங்கிட்டு மதர் ரோபோவையும் மீட்டுட்டு கிளம்புறா ஈவா. அப்போ உங்க பொண்ணு திறமசாலிதான்னு கடைக்காரங்க பாராட்ட, அது ஒண்ணு என் பொண்ணு கிடையாதுன்னு சொல்றாரு ரோவெண்டர். அந்த ஷெல் எல்லாத்தையும் ரோவெண்டர் கிட்ட கொடுத்துட்டு அடுத்த நாள் காலையில கடைக்காரன் வர வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியதுதான். ஆனா எங்க தங்குறதுன்னு கேக்குறா ஈவா. சரின்னு அவங்க 2 பேரையும் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாரு ரோவெண்டர். அவர் அன்போட வரவேற்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஈவா மனித இனத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சதும் வாய உலகுறாங்க. அந்த வீட்டுல இருக்க பசங்களும் உங்க காலில் 10 விரல் இருக்குமா, அதை தயவு செஞ்சு காட்டுங்கன்னு கேக்குதுங்க. சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடு எடுத்துட்டு வந்து போடுறாங்க. அதை எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த ஈவாக்கு உதவி பண்றாரு ரோவெண்டர். அவ ஏலியன் ஃபுட்டா இருந்தாலும் சூப்பரா இருக்கேப்பான்னு பாராட்டுறா. சாப்பிட்டு முடிச்சதும் நான் வெளியே போயிட்டு காலையில திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ரோவெண்டர். அந்த மனுஷன் குடும்பத்தை இழந்ததுக்கு அப்புறம் சோகமா தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்போவும் கூட பழகும் போதுதான் சந்தோஷமா இருக்கிறத நான் பாக்குறேன்னு சொல்றாங்க. சரின்னு ஈவா தூங்க வரும்போது உங்க கால்களை மட்டும் காட்டுங்களேன்னு அங்க இருக்க குழந்தைங்க கேக்குதுங்க. உடனே காலில் இருக்க 10 விரலையும் காட்டிட்டு உங்களுக்கு எப்படி மனித இனத்தை பத்தி தெரியும்னு கேக்குறா ஈவா. அந்த தெரியுது பாரு பெரிய மரம், அங்க ஒருத்தி மனிதர்களோட கனவுகளை பத்தியும் இந்த பூமி எப்படி அழிஞ்சுதுன்றத பத்தியும் கதையா சொல்லுவா. ஆனா இப்ப அவகிட்ட பேசுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்கன்னு சொல்லுதுங்க ரெண்டும். சரின்னு பசங்களை தூங்க வச்சுட்டு அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு ஆம்னி டிவைஸை ஃபர்ஸ்ட் லொகேஷன் ஆஃப் பண்ண சொல்லிட்டு கிளம்புறா ஈவா. கஷ்டப்பட்டு மேலே ஏறி அவங்க வீட்டுக்குள்ள புந்ததும் கதவு தன்னால சாத்திக்குது. உள்ள நுழைஞ்ச ஈவா இங்க யாருன்னா இருக்கீங்களான்னு கேட்க, நீ என்ன தேடி வரல, உன் கேள்விகளுக்கு பதில தேடி வந்திருக்கன்னு சொல்லுது ஏலியன். ஆமா, மனிதர்கள் எப்படி அழிஞ்சாங்க,
பூமிக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறா ஈவா. உன் கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கையில் நடந்த சந்தோஷமான நிகழ்வோட நினைவை எனக்கு தாரவாத்து கொடு. இங்க இருக்க ஜொலிக்கும் ஜாடிகளுக்குள்ள சந்தோஷமான நிகழ்வுகளோட நினைவுகள் மட்டும்தான் இருக்கு. அதே போல நீயும் யோசிச்சு பார்த்து இந்த ஜாடிக்குள்ள போட்டு கொடுன்னு கேட்குது. உடனே 6வது பிறந்த நாளப்போ வெளி உலகத்தை பற்றியும் இவளை போல மற்ற குழந்தைங்கள அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில் வளர்க்குறத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் இவளுக்கு சந்தோஷமானதுன்னு புரிஞ்சு அந்த நிகழ்வை அந்த ஜாடிக்குள்ளே போட்டு கொடுக்குறா. உடனே பல கைகளை கொண்ட ஏலியன் துணிக்கு எம்ப்ராய்டரி பண்ணுறா போல பூமிக்கு என்ன நடந்துச்சுன்ற நிகழ்வை தெளிவாக சொல்ல ஆரம்பிக்குது. முன்னொரு காலத்தில் வேற்றுக்கிரக ஜீவராசிகளாக இருந்த நாங்கள் பூமிக்கு வந்து அடைஞ்சோம். அங்கே இருக்க மனிதர்கள்லாம் எங்களை எதிர்த்தாங்க. அவங்கள கொன்று குவிச்சு எங்களோட ராஜ்யத்தை நாங்கள் நிறுவ ஆரம்பித்தோம். ஆனால் சில புத்திசாலி மனிதர்கள் எங்களை வேட்டையாடுற மிருகங்களாக நினச்சி போராட்டத்தை எதிர்கொண்டாங்க. அவங்களையும் நாங்கள் கஷ்டப்பட்டு அழிச்சிட்டோம்னு சொல்லி ஈவாவோட நினைவை தொட்டு பார்த்ததும் மனிதர்கள் அழியல, அவங்களோட எதிர்கால வாரிசுகளை அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டியில வச்சு வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்குது. அதனால செம்ம கடுப்பாகி நீ என் இடத்துல நிற்க தகுதியே கிடையாதுன்னு சொல்லி ஈவாவை வெளியே தள்ளி விட்டுருது. அங்கேருந்து முட்டி மோதி தண்ணியில் விழுந்த ஈவா மயங்கிடுறா. அவளை பத்திரமா கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குது பெரிய மிருகம் ஆட்டோ. கொஞ்ச நேரத்திலேயே அவள் சுயநினைவுக்கு திரும்பினதும் நான் எந்த மீன்களையும் தின்னலன்னு சொல்லுது. அதுகிட்ட என்னை போல மனிதர்கள் இருக்காங்களான்னு தெரியலையேன்னு ஃபீல் பண்றா ஈவா. உன் நம்பிக்கையை இழந்துடாத, நிச்சயமா உன்னை போல மனிதர்கள் இருப்பாங்கன்னு சொல்லுது ஆட்டோ. அந்த சமயம் ஈவா கொடுத்த ஷெல்லுங்களை வச்சு சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு ரோவெண்டர். அங்க வந்த ஈவா என் காசை வச்சு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்க, உன்னை இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு சன்மானமா நான் பாதி காசை எடுத்து செலவு பண்ணிட்டேன், மிச்சத்தை நீயே வச்சுக்கோன்னு சொல்லி மூட்டையை தருது ரோவெண்டர். இதுக்கப்புறம் தான் உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும்னு என்ன எடுத்து சொன்னாலும் அவளை சட்டை பண்ணாம கிளம்பிடுது. சரின்னு மிச்சம் இருக்க காசை எடுத்துக்கிட்டு எம்ப்ளம்மை பத்தி தெரிஞ்ச கடைக்காரனை சந்திக்க போறா. அவன் 300 ஷெல் இருந்தா மட்டும்தான் முழு விவரத்தையும் சொல்லுவேன்னு கேட்கறான். என்கிட்ட 150 ஷெல்லு தான் இருக்கு, மிச்சத்துக்கு நீ வச்சிருக்க மனிதர்களோட பொருளை பத்தி நான் தெளிவா சொல்றேன், ஏன்னா நானே மனித இனத்தை சேர்ந்தவதான்னு தொப்பியை தூக்கி காட்டுறா. அவளை பார்த்ததும் ஆச்சரியத்துல என்ன பண்றதுன்னு புரியாம உனக்கு தேவையான விவரங்களை நான் சொல்றேன்னு விளக்க ஆரம்பிக்குது. எங்களோட தலைநகரத்தில் இருக்க கடைக்காரன் தான் மனிதர்களுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைக்கிறவன். அவங்கிட்ட இருந்து தான் நான் அந்த எம்பளத்தை வாங்கின்னு வந்தேன். உன் கையில் இருக்க ஆம்னி டிவைஸ் மாதிரி அவங்கிட்டயும் ஒன்று இருக்குன்னு சொல்லுது. அப்படின்னா அதை வச்சு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குன்னு என்னால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சரி, தலைநகரத்துக்கு எப்படி போகணும்னு கேட்குறா ஈவா. அது இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு, அங்கே போகிறதுக்கான மேப்பு என்கிட்ட தான் இருக்கு, உள்ளே வந்து வாங்கிக்கோன்னு சொல்லுது ஏலியன். சரின்னு இவளும் கல்லா போட்டி பக்கத்தில் போகும்போது அரக்கன் செட் பண்ணி வச்ச ட்ராப்பில் மாட்டிக்கிறா. என்னடான்னு பார்த்தா உன்னை அரக்கன் கையில் பிடிச்சி கொடுக்க தான் இந்த ட்ராப்பை நான் செட் பண்ணி வச்சிருக்கேன், இந்நேரத்துக்கு இந்த சிக்னல் கேட்டு அவன் கிளம்பியிருப்பான்னு சொல்லுது ஏலியன். அதுக்கேற்ற போல அந்த அரக்கன் ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சேர்றான். அதுக்குள்ளே இவ எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி அங்கே இருக்க கூர்மையான ஆயுதத்தை எடுத்து ட்ராப்ல இருந்து விடுவிச்சிடுறா. ஆனால் அவள் தப்பிச்சு போகிறத பார்த்த அரக்கன் கண்ட மேனிக்கு சுட ஆரம்பிக்கிறான். அதில் சிக்காம ட்ராப்ல இருக்க பலூன் டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி மேலே பறந்து போறா ஈவா. உடனே அவன் ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துட்டு வந்து பிடிக்க முயற்சி பண்ணுறான். அவன் கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எட்டி உதச்சி தள்ளி விட்டாலும் அசால்ட்டாக பிடிச்சிடுறான். டப்புன்னு அவன் ஸ்பேஸ்ஷிப்பை ஏடாகுடமாக ஓட்ட வச்சுட்டு இவ கீழே எகிரி குதிச்சிடுறா. அவன் அது சரியான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள இவ எஸ் ஆயிடுறா. அங்கிருந்து ஓடி போய் மதர் ரோபோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, இதுக்கு மேல நீ எங்கேயும் போ தேவையில்ல, இங்கேயே பாதுகாப்பா இருன்னு சொல்லுது. அதை கேட்டு செம்ம கடுப்பாகி, நீ ஒன்னும் என்னோட ஒரிஜினல் அம்மா கிடையாது, வெறும் ரோபோ தான், எனக்காக ஒருத்தங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் அவங்கள கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு தனியா கிளம்பி போறா ஈவா. தலையில தொப்பிய மாட்டாம தைரியமா நடந்து போய் அரக்கம் முன்னாடி நின்னு, என்ன தலைநகரத்துக்கு தூக்கிட்டு போக தானே கடத்திட்டு வந்த, இப்போ நானே உன் கூட வரேன்னு சொல்றா. மென்மையா இருக்கிற நீ தைரியமா பேசக்கூடாது, அதை நல்லா புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஈவாவை ஸ்பேஸ்ஷிப்ல தூக்கி போட்டு கிளம்புது அரக்கன். இதை பார்த்த ரோவெண்டர் என்ன பண்றதுனே புரியாம முழிக்குது. ஆனா ஈவாவை பொறுத்த வரைக்கும் தலைநகரத்துக்கு போய் உண்மைகளை தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்துல ஆர்வமா இருக்கா. அங்கிருந்து ரொம்ப தூரம் பயணத்துக்கு அப்புறம் இவங்க பிரம்மாண்ட தலைநகரத்துக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துல மனிதர்களை பத்தி சொன்ன பல கை ஏலியன் போலவே இங்க 2 இருக்கு. அதுல சின்னதா இருக்க ஏலியன் தான் இன்னொரு ஆம்னி டிவைஸை வச்சிருக்கு. அவங்களோட ராணி மனித இனத்தை சேர்ந்தவளை பார்க்க வந்ததும் கவனத்தை லைட்டா செதற விட்டாலும் உங்க மூளையை உருக்கிடும்னு எச்சரிக்குது சின்ன ஏலியன். அதுகிட்ட இருக்க ஆம்னி டிவைஸை கொடுக்க சொல்லி ஈவா கேட்டா, மாபெரும் அரசவை காவலர்களை கொண்டு அவளை தலைகீழா தொங்க விடுறாங்க. இதுக்கு மேல நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ராணியும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ சின்ன ஏலியன் உன்னை செதிலா அறுத்து உன்னை பத்தின விவரங்களை நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுது. அதை கேட்டதும் பதறி போன ஈவா காவலர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு கைகட்ட ஊத்தி எஸ் ஆகுறா. அங்க இருந்த தோட்டத்துக்குள்ள பூந்து பதுங்கி நிற்கும் போது, மனித இனத்தை சேர்ந்தவங்க அழிஞ்சிட்டாங்கன்னு நாம நினைச்சோம், ஆனா அதுல ஒருத்தி சிக்கியிருக்கான்னு அவங்க அப்பா சிலை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ராணி. அந்த சமயம் ஈவாவை பார்த்ததும் காவலர்களை கூப்பிடுறா. இப்போ நீ அவங்கள போக சொல்லலன்னா உன்னோட மூளையை உருக்கிடுவேன்னு ஈவா பயமுறுத்துறா. அதை கேட்டு காவலர்களை வேற பக்கமா போக சொல்லிடுறா ராணி. உடனே ராணி கிட்ட, நான் உங்க மூளையெல்லாம் உருக்கிட மாட்டேன், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, என் கையில இருக்க ஆம்னி டிவைஸ் போலவே இங்க ஒன்னு இருக்கு, அதை சின்ன ஏலியன் தான் பத்திரமா வச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு அதை மட்டும் எடுத்து கொடுங்களேன்னு கேட்குறா.
எனக்கு தெரிஞ்சு மனிதர்களால உருவாக்கப்பட்ட பொருட்களை சேர்த்து வச்சிருக்க இடத்துல தான் அந்த ஆம்னி டிவைஸ் இருக்கணும். அந்த கதவை திறக்கணும்னா எங்க அப்பாவோட செங்கோல் வேணும்னு சொல்லுது ராணி. அதை எடுக்க போகும்போது உன் பொறுப்புல விட்ட மனுஷனை எப்படி தப்பிக்க விடுவேன்னு சின்ன ஏலியனை கத்திக்கிட்டே வருது பெரிய ஏலியன். கவலைப்படாதீங்க, நம்ம காவலர்கள் சீக்கிரமா அவளை புடிச்சிடுவாங்கன்னு சொல்லுது சின்ன ஏலியன். அதுங்க போனதும் செங்கோலை எடுத்துக்கிட்டு மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்க அறைக்கு வராங்க ரெண்டு பேரும். அதை பயன்படுத்தி கதவை திறந்து உள்ள நுழைஞ்சதும் ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கிறத பார்த்து வாய பொலகரா ஈவா. இது எல்லாத்தையும் பயன்படுத்தினதுனாலதான் எங்க அப்பா பைத்தியமாயிட்டாருன்னு சொன்னாங்க. அதனாலதான் இந்த ரூமை நாங்க பூட்டி வச்சிருக்கோம்னு சொல்லுது ராணி. சரி, எப்படி இந்த பொட்டியை திறக்கிறதுன்னு ஈவா கேட்க, அது மேல தொட்டதும் தானா திறந்துரும்னு சாம்பிளை காட்டுது ராணி. உடனே ஒரு பொட்டியா திறந்து என்ன இருக்குன்னு பாக்குதுங்க ரெண்டும். அப்போ ஆம்னி டிவைஸ் கிட்ட இங்க வேற எதனா டிவைஸ் இருக்கான்னு தேடி பார்க்க சொல்றா ஈவா. எனக்கு எந்த சிக்னலும் கிடைக்கலன்னு சொல்லுது ஆம்னி டிவைஸ். அந்த சமயம் இங்க இருக்க மிகப்பெரிய காவலன் வர்றது கவனிச்சு ஈவா பதறி போறா. இது பேரு சிப்பு, எங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதை பார்த்து நீ பயப்படாத, உன்னை ஒன்னும் செய்யாதுன்னு சொல்லுது ராணி. அதுக்கேத்தா போல ஈவாக்கு உதவி செய்ய மேல இருக்க பெட்டிகளை எடுத்து கொடுக்குது. அதை திறந்து பார்க்கும்போது உள்ள பின்பால் மிஷின் இருக்கு. ஈவாக்கும் இதை பத்தி ஒன்னும் தெரியாதுன்றதுனால ஆம்னி டிவைஸ் அதை ஸ்கேன் பண்ணி சொல்லுது. உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து அதை வச்சு விளையாடி ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அப்போ எனக்கு மூளையை உருக்குற சக்திலாம் கிடையாதுன்னு சொல்றா ஈவா. அதை கேட்டு ராணி சந்தோஷப்படுது. இது நாள் வரைக்கும் எனக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லுது ராணி. நானும் அண்டர் கிரவுண்டில் இருக்க ஒரு ஃபெசிலிட்டியில தான் வளர்ந்தேன். எனக்கும் எந்தவித ஃப்ரெண்டும் கிடையாது. சின்ன வயசுல இருந்து ஒரு பொம்மையை தான் என் ஃப்ரெண்டா நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றா ஈவா. அப்பதான் இங்க என்ன நடந்ததுன்ற உண்மையை பத்தி சொல்லுது ராணி. நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்த கிரகம் அழிஞ்சு போனதுனால பூமியை நோக்கி வந்தோம். ஆனா ஏற்கனவே இங்க வாழ்ந்துட்டு இருந்த ஜீவராசிகளான மனிதர்கள் இந்த கிரகத்தை நாஸ்தி பண்ணி வச்சிருக்காங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எங்க அப்பா தான் இந்த கிரகத்தை சீரமைக்க உதவி பண்ணாரு. மனிதர்களோட இணைஞ்சு வாழவும் முடிவு பண்ணாரு. ஆனா விஷயம் கைமீறி போனதுனால உங்க இனமே அழிஞ்சிட்டுதான் நினைச்சோம். கடைசியில பார்த்தா இப்ப நீ உயிரோட வந்திருக்க. சரி, உனக்கு தேவையான ஆம்னி டிவைஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவி பண்றேன்னு சொல்லி மேல இருக்க பொட்டியை எடுத்து அதுல இருக்க கோல்டன் காரை காட்டுறா. இதை பயன்படுத்தி உன்னோட நண்பர்களை கண்டுபிடிச்சுக்கோன்னு சொல்லும்போது சின்ன ஏலியனும் பெரிய ஏலியனும் இங்க வந்துடுறாங்க. அவளை பிடிச்சி தூக்குங்கன்னு காவலர்களுக்கு உத்தரவிட, இந்த பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு, அவளை ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது ராணி. ராஜவம்சத்துல இருந்துட்டு மனித இனத்துக்கு உதவி பண்றதா எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? இதுல நீ தலையிடாதன்னு சொல்லி ஈவாவை தூக்கிட்டு போறாங்க ரெண்டு பேரும். சின்ன ஏலியன் அவளை கட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ண ரெடியா இருக்கும்போது அங்க இருக்க சாண்ட் ஸ்னைப்பர் குட்டியை கவனிச்சு, நான் இங்க இருந்து தப்பிக்க உனக்கு உதவி பண்றேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்ற மாதிரி நீ நடந்துக்கணும்னு மனசு மூலமா பேசி அதுக்கு புரிய வைக்கிறா ஈவா. அவகிட்ட இருந்த ஆம்னி டிவைஸை எடுத்துக்கிட்டு இதே மாதிரி என்கிட்ட ஒன்னு இருக்குன்னு காட்டுது சின்ன ஏலியன். ஒழுங்கா அதை கொடுத்துடு, இல்லைன்னா உன்னோட உள் உறுப்புகளை உருக்கிடுவேன்னு மிரட்டுறா ஈவா. உன்னதான் கட்டி போட்டு வச்சிருக்கனே, எப்படி அதை உருக்குவேன்னு கேக்குது சின்ன ஏலியன். வேணா ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன சாண்ட் ஸ்னைப்பர் கிட்ட பயங்கரமா கத்தி மயக்கம் போட்டு விழுந்துருன்னு மனசளவுல சொல்றா. அதுக்கேத்த போல செயல்படுது சாண்ட் ஸ்னைப்பர். அதை பார்த்து பதறி போன சின்ன ஏலியன் அதுக்கு என்ன ஆச்சோன்னு ஓடி போய் பாக்குறாரு. பட்டுன்னு ஏந்திரிச்சு ஈவாவை விடி வச்சுட்டு அதுவும் எஸ் ஆகுது. இதை பார்த்து காவலர்களை கூப்பிடுறாரு சின்ன ஏலியன். அதுக்குள்ள அங்கிருந்து எஸ் ஆகி காவலர்கள் கிட்ட சிக்காம மனிதர்களோட பொருட்கள் இருக்க ரூமுக்கு வந்துடுறா. பின்னாடியே விரட்டிட்டு வந்த மாபெரும் காவலர்களை போட்டோ பிளாஷ் மூலமாவும் பால்களை கீழே தள்ளி விட்டும் தள்ளி விடுறா. இருந்தாலும் ஒன்னு ஈவாவை பிடிக்கும் போது அங்கிருந்த சிப்பு பட்டுன்னு அடிச்சு படுக்க வைக்குது. அதுக்கு நன்றி சொல்லிட்டு வெளியே போகும்போது ராணி கார்ல வராங்க. உடனே வண்டியில ஏறி தப்பிச்சு போறப்போ சின்ன ஏலியன் கிட்ட என்னோட ஆம்னி டிவைஸ் இருக்கு, அதை வாங்கி கொடுங்கன்னு கேக்குறா. இதுக்கப்புறம் நான் யாருக்கும் பயப்பட போறதில்லைன்னு சொல்லிட்டு அரசவைக்கு வந்த ராணி பெரிய ஏலியன் வச்சிருந்த செங்கோலையும் சின்ன ஏலியன் கிட்ட இருக்க ஆம்னி டிவைஸையும் கேக்குறாங்க. அதை பார்த்து மனுஷன் கூட சேர்ந்ததுனால ராணியோட குணாதிசயம் மாறிடுச்சுன்னு கட்டுக்கதையை அவுத்து விடுது பெரிய ஏலியன். அங்க இருக்க காவலர்கள் கிட்ட ராணியை கைது பண்ண சொல்லி உத்தரவிடுறாரு. ஆனா அதுங்க ராணிக்கு பக்கபலமா போய் நிக்குதுங்க. வேற வழி இல்லாம பெரிய ஏலியன் செங்கோலையும் சின்ன ஏலியன் ஆம்னி டிவைஸ்களையும் கொடுத்துடுறாரு. அதை வாங்கி ஈவா கிட்ட கொடுக்குறாங்க ராணி. உடனே ரெண்டு ஆம்னி டிவைஸையும் ஒன்னு சேர்த்து அதுல இருக்க டேட்டாக்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு ஆம்னி டிவைஸோட ஓனர் எங்க இருக்காங்கன்ற விவரத்தையும் தெரிஞ்சுக்கிறா. அங்க போறதுக்கு ராணி கோல்டன் காரை பரிசா தராங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்காகவே இன்னொரு ஆம்னி டிவைஸை கொடுத்துட்டு கிளம்புறா ஈவா. அதை பார்த்து இவளை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்றாரு பெரிய ஏலியன். ஈவா அங்கிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் பயணம் பண்ணி போகும்போது மதர் ரோபோ பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்லுது ஆம்னி டிவைஸ். உடனே வண்டியை திருப்பிட்டு அவங்க பக்கம் போனா ஆட்டோவை கூட்டிட்டு வந்திருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். தலைநகரத்துக்கு வந்தது பல விஷயத்துல உதவி பண்ணிருக்கு. புது ஆம்னி டிவைஸ் மூலமா என்ன போல இருக்க இன்னொருத்தனும் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நாம அந்த இடத்துக்கு தான் போறோம்னு சொல்றா ஈவா. அப்போ ஆட்டோ இவங்க வண்டியில ஏறாம பின்னாடியே ஓடி வருது. கொஞ்ச தூரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு பிரிட்ஜில் நடந்து வர ஜீவனை பார்த்து இவரை மனுஷனா இருப்பாரோன்னு யோசிக்கிறா. ஆனா வர்றது நம்ம ரோவெண்டர் பயபுள்ள. எப்படியோ தலைநகரத்துல இருந்து தப்பிச்சு இங்க வந்துட்ட போல. நீ தேடுற மனுஷங்க இந்த பிரிட்ஜை தாண்டி இருக்க நகரத்துல தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பிரிட்ஜுக்கு கீழே சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்கு, அதுல விழுந்தீங்கன்னா தடையமே இல்லாம அழிஞ்சு போயிடுவீங்க. அதனால பாதுகாப்பா என் மேல நம்பிக்கை வச்சு நடந்து வாங்கன்னு சொல்றாரு ரோவெண்டர்.
உன் மேல எனக்கு துளி அளவு கூட நம்பிக்கை கிடையாதுன்னு ஈவா சொல்ல, உன்னை தேடி நானே வந்திருக்கேன்னா நிச்சயமா அந்த 4 கை இறக்கணும் வருவான், ஒழுங்கா என்ன பின்தொடர்ந்து வான்னு சொல்றாரு ரோவெண்டர். சரின்னு மதர் ரோபோ கூட சேர்ந்து வண்டியில ஏறி அவரை பின்தொடர்ந்து வரா ஈவா. பின்னாடியே வந்த ஆட்டோ ஏற்கனவே போன மனிதர்களோட பைய கண்டுபிடிச்சு துள்ளி குதிச்சு போய் ஈவா கிட்ட காட்டும் போது தவறி கீழே விழுந்துடுது. உடனே மத்த 3 பேரும் சேர்ந்து அதை கஷ்டப்பட்டு காப்பாத்திடுறாங்க. அந்த பைய பார்த்து நிச்சயமா இங்க மனிதர்கள் போயிருப்பாங்க போல, கூடிய சீக்கிரம் அவங்கள சந்திக்க போறோம்னு சந்தோஷப்படுறா ஈவா. அங்கிருந்து கொஞ்ச தூர பயணத்துக்கு அப்புறம் பிரிட்ஜ் பாதியில உடஞ்சு போயிருக்கு. அதை எப்படி தாண்டதுன்னு யோசிக்கும் போது எல்லாரையும் வண்டியில ஏத்திக்கிட்டு போயிடலாம்னு முடிவு பண்றா ஈவா. ஆனா மதர் ரோபோவும் ரோவெண்டரும் அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் வற்புறுத்தி அவங்களையும் ஆட்டோவையும் வண்டியில ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஒரே ஒரு இரும்பு கம்பிக்கு மேல அந்த காரை மிதக்க விட்டு கொஞ்ச தூரம் போனதும் வெயிட் தாங்க முடியாம காரு பின்னாடி சரிஞ்சு விடுது. இருந்தாலும் பரவாயில்லன்னு அதிவேகமா காரை முன்னாடி செலுத்தி பறக்க விடுறா ஈவா. அதனால சல்ஃபியூரிக் ஆசிட் லெவல் இல்லாம எல்லாரும் பாதுகாப்பா மேல போனாலும் காரு ஏடாகூடமா போய் மோதி நிக்குது. அதுல ஆட்டோக்கு அடிபட்டு படுத்துருது. கோல்டன் காரும் செதஞ்சு போய் சல்ஃபியூரிக் ஆசிட்ல விழுந்துருது. இதுக்கப்புறம் முன்னாடியும் போக முடியாம பின்னாடியும் வர முடியாம நம்பிக்கையை இழந்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா ஈவா. என்னோட ஆர்வத்தினால உங்களோட உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அவகிட்ட என் குடும்பத்தை இழந்ததுக்கு அப்புறம் நான் நம்பிக்கையை இழந்துதான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட பயணத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கும் நம்பிக்கை வந்துச்சு. எப்படியாச்சும் உன்னோட இனத்தை சேர்ந்தவங்களை கண்டுபிடிக்க முடியாதான்ற உன்னோட ஏக்கம் எனக்குள்ள ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. அதனாலதான் உனக்கு உதவி பண்ண வந்தேன்னு சொல்றாரு ரோவெண்டர். உடனே உற்சாகமான ஈவா நம்ம ஆட்டோவை உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு போனா அங்கிருந்து கிளைடு பண்ணிட்டே போலாம்னு சொல்றா. அதன்படி பிரிட்ஜ் மேல இருக்க இரும்பு கம்பியில எல்லாரும் கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் முன்னாடி போன ரோவெண்டர் அவரோட மனைவி பொண்ணு ஞாபகார்த்தமா வச்சிருந்த துணியை போட்டு மதர் ரோபோவை மேல இழுத்துடுறாரு. அடுத்து ஆட்டோ அந்த துணியை கவ்வி மேலே ஏறி போயிடுது. ஆனா கடைசியா வந்த ஈவா மட்டும் துணியை பிடிக்க முடியாம சறுக்கி விழுந்துடுறா. ஆனா அங்க இருக்க இரும்பு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கும்போது ரோவெண்டர் அவளை காப்பாத்திடுறாரு. கஷ்டப்பட்டு 2 பேரும் மேலே ஏறி வந்ததும் ஆட்டோ மேலே ஏறி அங்கிருந்து கிளைடு பண்ணி அழகா நகரத்துக்கு வந்துடுறாங்க. எப்படியோ சாதிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டு எல்லாரும் கட்டி தழுவுறாங்க. அப்போ ஈவா எடுத்துட்டு வந்த பேப்பர்ல வரைஞ்ச ஓவியம் போல முன்னாடி இருக்க இடத்த காட்டுறாரு ரோவெண்டர். அங்க நிச்சயமா மனிதர்கள் இருப்பாங்கன்ற நம்பிக்கையோட போறா ஈவா. இதுதான் நீ தேடி வந்த வாண்ட்லான்னு சொல்றாரு. அப்போ ஆம்னி டிவைஸ் பக்கத்துல இருந்த சிக்னலை கண்டுபிடிச்சு இந்த பக்கமா போகணும்னு சொல்லுது. உடனே துள்ளி குதிச்சு ஓடின ஈவா சறுக்கிட்டு போய் அங்க யாருன்னா இருக்காங்களான்னு தேடி பாக்குறா. ஆனா அவ கண்ணு முன்னாடி வெறும் கல்லறையா இருக்கு. என்னடா இது, யாருமே உயிரோட இல்லையான்னு ஆதங்கப்பட்டு சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு தேட சொல்றா. பக்கத்துல இருந்த இன்னொரு ஆம்னி டிவைஸ்ல யாராவது இந்த ஒளிபரப்பை கேட்டீங்கன்னா எங்களுக்கு உதவி செய்ய வாங்க, கடைசியா எஞ்சி இருக்க மனிதர்கள் இங்கதான் இருக்கோம்னு சொல்றாரு. உடனே அங்க போய் பார்த்தா அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஒருத்தர் நலிஞ்சு போய் இறந்து கிடக்குறாரு. அவரு கையில இருக்க ஆம்னி டிவைஸ் தான் இந்த சிக்னலை கொடுத்துருக்கு. அதை சரி பண்ணி அவர் கடைசியா என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறா. ஃபெசிலிட்டி 573 இருந்து நான் வந்திருக்கேன். மற்ற மனிதர்கள் யாருன்னா இருப்பாங்களான்னு தேடிதான் இங்க வந்தேன். ஆனா எல்லாருமே இங்க இறந்து போயிட்டாங்க. கடைசியா பசி தாங்க முடியாம நானும் இறக்க போறேன். என்னை தேடி வரவங்க தான் மனித இனத்தோட கடைசி ஜீவன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவ வச்சிருந்த பேப்பர் ஒரு புக்கோடதுன்னு தெரிஞ்சு வருத்தப்படுறா. அதை கேட்டு இந்த உலகத்துல நான் மட்டும் எப்படி தனியா இருக்கிறதுன்னு ஃபீல் பண்ணி உயரமான பில்டிங்ல போய் உக்காந்துடுறா. அவளை தேடி மதர் ரோபோ, ஆட்டோ, ரோவெண்டர் இவங்கெல்லாம் வர்றதை பார்த்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம பாசத்தை காட்டுற இவங்க இருக்கும்போது நான் ஏன் தனியா இருக்கணும்னு ஃபீல் பண்ணணும். இனிமே இவங்க தான் என் குடும்பம்னு முடிவு பண்றா. அந்த சமயம் 4 கை அரக்கன் இவளை தேடி வரான். அதை கவனிச்சு பில்டிங்ல இருந்து வெறித்தனமா கீழே இறங்கி ஓடி வரா ஈவா. ஆனா அரக்கன் மத்த 3 பேரையும் சுத்து போட்டு ஈவா எங்கன்னு கேக்குறான். அந்த சமயம் சீறி பாஞ்சு வந்த ஈவா இரும்பு பேனரை அவன் வண்டி மேல தள்ளி விடுறா. அதுல இருந்து எஸ் ஆகி ஒளிப்பெருக்கி மூலம் அவங்கள தாக்க முயற்சி பண்றான் அரக்கன். அவங்கிட்ட சிக்காம எகிரி குதிச்சு ஓடி வரும்போது ஆட்டோ, மதர் ரோபோ, ரோவெண்டர் இவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து ஒரு பஸ்ஸை தள்ளிட்டு வந்து அரக்க மேல மோதிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ இங்க இருந்து கிளம்பி, இவனை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாரு ரோவெண்டர். ஆனா அரக்கன் அதுல இருந்து சல்லிசியா வெளியே வந்து 3 பேரையும் அடிச்சு படுக்க வச்சுட்டு மின்காந்த சிறையில அடைச்சு வச்சிடுறான். அடுத்து ஈவாவை தேடி போறான். அவ லைப்ரரிக்குள்ள புந்து இவனை எப்படியாச்சும் சமாளிக்கலாம்னு மறைஞ்சு நிக்கிறா. இருந்தாலும் அசால்ட்டா அவளை கண்டுபிடிச்சு போட்டு தள்ள முயற்சி பண்ணும்போது அவன் துப்பாக்கியே எடுத்து பட்டுன்னு சுட்டு தள்ளிடுறா. அங்கிருந்து வெளியே போனதும் திரும்பவும் அந்த அரக்கன் துப்பாக்கி எடுத்துட்டு வரான். அவனை பார்த்து டேய் அரக்கா, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடான்னு கேக்குறா ஈவா. நல்லா இருந்த உலகத்தை நாசம் பண்ண நீங்க அரக்கனா இல்ல நான் அரக்கனா? இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் உங்க இனத்தையே அழிக்க சொல்லியிருக்கானுங்க. இதுக்கு மேலேயும் உன்னை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லி சுட வராரு. அப்போ என்னை தாண்டி தாண்டா என் பொண்ணை தாக்க முடியும்னு சொல்லி குறுக்கால வராங்க மதர் ரோபோ. பட்டுன்னு அவங்கள சுட்டதும் அந்த இடத்துல ஒரு பிரளயமே உண்டாகுது. அதுல மதர் ரோபோவோட சிஸ்டம் எல்லாம் செதஞ்சு போகுது. ஆனா அரக்க மட்டும் எந்தவித சேதாரமும் இல்லாம திரும்பி எந்திரிச்சு வரான். அவனை சாவடிக்கணும்னா உன்னோட சக்தியை பயன்படுத்தி நீ உதவியை கேளுன்னு சொல்றாரு ரோவெண்டர். உடனே என்னை காப்பாத்துங்கன்னு மனசார உதவி கேட்கிறா ஈவா. அப்போ நான் உனக்கு உதவி பண்றேன்னு இவ ஏற்கனவே காப்பாத்தி விட்ட பூச்சி வருது.
அது கூட சேர்ந்து மற்ற பூச்சிங்களும் அம்மா மான்ஸ்டர் பூச்சியும் சேர்ந்து அந்த அரக்கனை அண்டர் கிரவுண்ட்ல இழுத்துட்டு போய் சாப்பிடுதுங்க. கடைசியா எப்படி உனக்கு உதவி செஞ்சேன் பாத்தியான்னு சொல்லிட்டு போது அந்த குட்டி பூச்சி. உடனே மதர் ரோபோவை சரி பண்ணலாம்னு பார்த்தா, இதுக்கு மேல என்ன சரி செய்ய முடியாதுமா, இந்த உலகத்துல வாழ்றதுக்கான தகுதியை நீ டெஸ்ட்ல பாஸ் ஆகாமலே கத்துக்கிட்ட, இனிமே நான் நிம்மதியா இருப்பேன், என்னைக்கும் உன்னை மனசார நேசிப்பேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடுது மதர் ரோபோ. அதை கட்டி தழுவி கதறி அழுவுறா ஈவா. அவகிட்ட போய் நம்ம மனசார நேசிச்சவங்க என்னைக்குமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க, நம்ம நினைவுகள்ல அவங்க நிம்மதியா வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு ரோவெண்டர். அதை கேட்டு மனசாந்தி அடைஞ்ச ஈவா மதர் ரோபோவுக்கான இறுதி சடங்குகளை செய்யறா. அப்போ இவங்களை நோக்கி ஒரு ஸ்பேஸ்ஷிப் வர்றதை பார்த்து ஆம்னி டிவைஸ் சொல்லுது. அதுல யார் இருக்கான்னு பார்த்தா 3D ஹோலோகிராம் மூலமா வந்த கேட்மஸ் பிரைடு இப்போ உண்மையாலுமே வந்திருக்காரு. உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகதாமா நான் வந்திருக்கேன்னு சொன்னதும் ஈவா வாயை புழக்கிறதோட இந்த சீரீஸ் முடிவுக்கு வருது. உண்மையாலுமே சரியான சீரீஸ்பா. இதுல அந்த அரக்கன் சொன்ன மாதிரி உண்மையான மான்ஸ்டரே நாம தான். ஏன்னா நம்ம வாழ்ற உலகத்தை பத்தி எந்தவித கவலையும் படாம அதோட அழிவு பாதையில தான் நாம கொண்டு போயிட்டு இருக்கோம். அறிவியல் வளர்ற அளவுக்கு நாம அழிவையும் தேடிதான் போறோம். அதை தடுக்கிறதுக்கு நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாம இருக்கிறது தான். ஸோ இந்த சீரீஸை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.